வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022 குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸாமில் போஸ்டிங் கிடைச்சவங்களோட மார்க் வைஸு ரோல் நம்பர் வைஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு வந்து 180, ஃபஸ்ட்டு மார்க் இல்லை, ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருந்தவர் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்காருன்னா 187 கொஸ்டின். சரிங்களா? இதே பிசி கேட்டகரி, மற்ற கேட்டகரி வேணாம் நம்ம இருந்தாலும் பிசியை பார்த்தீங்கன்னா மேலு ஃபீமேல் கடைசியாக எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு நம்ம பார்த்தா அவங்க வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 167 கொஸ்டின். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோ போடுறோம். பட் இருந்தாலும் நான் எதுக்கு ஹைலைட் பண்ணுறேன்னாங்க, இப்போ சமீபமாக எனக்கு வர கால்ஸில் நிறைய பேர் மெட்டீரியல் கேட்குறாங்க, இது கேட்குறாங்க. சரியா? எல்லாருக்கும் இருக்க அந்த க்யூரியாசிட்டி தான், சார் எவ்வளோ மார்க் எடுத்தால், எத்தனை கொஸ்டின் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 167க்கு வேலை கிடச்சிது இல்லையா, இதே அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 அந்த மார்க்கு வேலை கிடைக்கல. சரிங்களா? வெரி சிம்பிள். கட் ஆஃப் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னா, வரப்போகிற கொஸ்டின்ஸை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? கடந்த ஆண்டு இவ்வளோ இருந்தது, இந்த ஆண்டும் அவ்வளோ வரும் அப்படின்றதுலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. சரியா? அதான் நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். போன வாட்டி 167 கிடச்சிது, அதுக்கு முன்னாடி வாட்டி கிடைக்கல. சரிங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 170 ப்ளஸ் எடுத்தாலே நல்ல ஸ்கோராக இருந்துச்சு போன வருஷம். அதுக்கு முன்னாடி வருஷம் அப்படி இல்லை. பட் வரப்போகிற வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது. வரப்போகிற கொஸ்டினை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் முன்னாடியே என்ன கட் ஆஃப் அதெல்லாம் நம்ம விட்டுறோம். சரியா? அதனால தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக சொல்லுவோம். அதாவதுங்க, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இதான் ஈஸி பார்ட்டு கஷ்டமான பார்ட்டுன்னு இருக்கும். நம்ம வந்து ஈஸியான பார்ட்டை பிடிச்சாலே போதும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி மார்க் எடுக்கணும்னு பார்த்தாலே போதும். நீங்கள் கடினமான விஷயத்தை நோக்கி நகர்ந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் அவுட் ஆஃப் 125 கொஸ்டினுக்கு 112 ஆர் 115 இருந்தால் போதும். 115 ப்ளஸ் அவுட் ஆஃப் 125 கொஸ்டினுக்கு. கண்டிப்பாக தமிழில் வரப்போகிற 100 கொஸ்டினில் 10 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட்டில் ஒரு 3 to 4 கடினமாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க. சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், அவுட் ஆஃப் 125 கொஸ்டினுக்கு 115 கொஸ்டின்ஸ் போதும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8 யூனிட் 9 இருக்கு இல்லையா, அதில் 75 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டின் கடினமாக தான் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின். மென்டல் எபிலிட்டி அண்ட் பொது தமிழ்லேருந்து ஒரு 15, இங்கேருந்து ஒரு 15 கொஸ்டின் கடினமாக தான் வரும். அதை நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நம்ம எலிமினேஷன் மெத்தட், ஸ்மார்ட் கெஸ்ஸிங் வச்சு தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், நீங்கள் வந்துங்க ஸ்கூல் புக்கை படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிங்க. கண்டிப்பாக அந்த 170 கொஸ்டின் அதில் தான் வரும். மீதி இருக்க 30 கொஸ்டினை தேடி போகாதீங்க. ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ நம்மளே கம்பைலேஷன் பண்ணுறோன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நல்லா படிச்சிருப்பாங்க ஆப்டிடியூடில். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நல்லா படிச்சிருப்பாங்க, ஸ்கூல் புக்கு படிச்சிருப்பாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருப்பாங்க. இதை தவிர்த்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும், அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அங்கே தான் தப்பு ஆரம்பிக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன படிக்க போகிறோம், எதான் படிக்க போகிறோன்றது தெளிவாக இருக்கணும். ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும், அதை மட்டும் படிச்சுட்டு நான் போய் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்றக்கு வாங்க. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, டெலகிராம், வாட்ஸ்அப், எல்லாத்துலேயும் டெய்லியும் ஒரு மெட்டீரியல் வரும். ஏன் டெய்லி 1 ஹவருக்கு ஒரு மெட்டீரியல் வரும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்காதீங்க. அதுதான் பண்ணுற முதல் தப்பு. நல்லா படிக்கிறவங்களும் நல்லா மார்க் எடுக்காத காரணம் அதான். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியலை ஸ்டாண்டர்ட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. சரி, ஜம்ப் ஆகிட்டே இருக்காதிங்க. இன்றைக்கி ஒரு மெட்டீரியல் வருது, நாளைக்கு ஒரு மெட்டீரியல் வருதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கடினமான கொஸ்டின் இருக்க தான் செய்யும். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 8 யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அவுட் ஆஃப் 75ல் 15 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும்.
மென்டல் எபிலிட்டியில் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கடினமாக தான் இருக்கும். பொது தமிழில் ஒரு 10 கொஸ்டின், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஸ்மார்ட் கெஸ்ஸிங் எலிமினேஷன் மெத்தட் மூலிமா ஒரு 5-10 எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கார் இல்லையா, 187 கொஸ்டின்ஸ். அவர் வந்து 187 கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு போயிருக்க மாட்டார். நான் சொல்கிறது புரியுதா? இதே ஃபார்முலா தான், அவர் 170க்கு தான் படிச்சிருப்பார். பட் இருந்தாலும் அவர் இந்த எலிமினேஷன் அண்டு ஸ்மார்ட் கெஸ்ஸிங் மூலியமாக அந்த 17 கொண்டு வந்திருப்பார். அதான் பெஸ்ட் ஆஃப் லக். நம்ம நேரம், டைமிங்கு, கடைசியாக 2 ஆப்ஷன் அப்படி தான் நிற்கும், ஏஆர்பி, சிஆர்டி, ஏஆர்டி அப்படின்னு சொல்லி நிற்கும். நம்ம நல்ல நேரம் இருந்துச்சுன்னா கரெக்டான ஆன்சர் போடுவோம், இன்னும் தப்பாக தான். சரியா? அது கொஞ்சம் நல்ல நேரத்தை நல்லா ஆக்கிறதுக்கு ஸ்மார்ட் கெஸ்ஸிங் அண்ட் எலிமினேஷன் மெத்தட் நமக்கு உதவும். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள். ஓகே, எனிவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், யூனிட் 8, யூனிட் 9 அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து 21 Jan 2024 அன்றைக்கி கண்டக்ட் பண்ணப்பட்ட ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் எக்ஸாம். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 6832, 2019 2024 வரைக்கும். நீங்கள் அதுக்கு பின்னாடிலாம் போகாதீங்க, எல்லாமே இதில் அப்டேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. சரிங்களா? இது போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பொதுத்தமிழ். பொதுத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 இந்த வருஷம் பிறந்த பிறகு இந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். மொத்தம் 7000. அடுத்தது நிறைய பேர் யூனிட் 8 இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் கேட்டிருந்தீங்க. அந்த இதுவும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? கடைசியாக ஆப்டிடியூட். சரியா? ஆப்டிடியூட் நம்ம டாபிக் வைஸ் போயிருப்போம். டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் எல்சிஎம், எல்சிஎம், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் ரேஷியோ, ரீசனிங் எல்லாமே சால்வ் ஆகி தான் இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி, போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம், இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். சரிங்களா? நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் படித்தா போதும்னா கண்டிப்பாக போதாது. மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வராது. திரும்ப நிறைய பேர் பார்டரில் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் 150 அந்த ரேஞ்சில் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? 120, 130. நிறைய பேர் நிறைய வருஷம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. 120, 130 அப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம். அது காரணம் தான். 2த்தையும் படிக்கணும். ஸ்கூல் புக்கையும் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் படிக்கணும். ஏதாவது ஒன்று படித்தாலும் போச்சு. மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வராது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரிங்களாங்க? 2த்தையும் படிங்க. ஸ்கூல் புக்ஸை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோத்ரூ பண்ணுங்கள். மேத்தமெட்டிக்ஸ் வேணால் உங்களுக்கு இப்படி பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போகலாம். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னது, கண்டிப்பாக ஆப்டிடியூட்டில் 2 to 3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். சரிங்களா? அது எங்கே இருக்குது? ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பார்த்து அது எங்கே இருக்குது, ஸ்கூலில் இல்லையே, இது இல்லையா அப்படின்னு சொல்லி தேடாதீங்க. சரியா? இது மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகே, எனிவே வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். நான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக மற்ற டீட்டெயிலும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.